என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கு உன் கண்களில் பட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னுடைய முன்னேற்றம், இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் என்று அத்தனையும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்க தொடங்கிவிட்டது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் கூடி வந்து விட்டது. நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகிறது. உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் என்றும் என்றென்றும் எந்த நேரத்திலும் உனக்கான மன நிம்மதியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் எண்ணி வருத்தப்படாதே. நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த 3 பேரும் உன் இல்லம் தேடி வருவார்கள். அதுவும் மங்கள வெள்ளிக்கிழமையில் இது உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் இதைவிட பேரதிசயம் யாருக்கும் வாழ்க்கையில் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற இந்த அற்புதத்தை நீ முழுமையாக உணர்ந்து விட்டாயானால் இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை நீ உறுதியாக பெற வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. என் குழந்தையே, இங்கு யாரும் உதவி செய்ய முன் வருவதில்லை. யாருக்கும் வாழ்க்கையில் உதவி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மனது இங்கு ஒருவருக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை. ஆனால் உனக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்றவுடன் உன்னை தேடி இவர்கள் ஓடோடி வருகின்றார்கள் அல்லவா? அப்படியானால் இவர்களுக்கு நீ எந்த அளவில் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதனை ஒரு நொடி சிந்தித்து பார். எல்லா விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகள் நடக்கும் என்பது உன்னுடைய உறுதியான நம்பிக்கையாக உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இந்த வாழ்க்கை இதைவிட அதிகமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கத்தானே வேண்டும். உன்னுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக உனக்கு பலன் கிடைக்கத்தானே வேண்டும். இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை நன்மைகளையும் அடைய வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விட்டது. நீ சுற்றி நின்று ஒரு விஷயத்தை அடைய யோசிக்கிறாய் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் ஏதோ ஒரு தீயது உன்னை தடுத்து நிறுத்துகிறது என்று அர்த்தம். அதனால் சட்டென்று புரிந்து கொண்டு அந்த விஷயத்தை என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையாக மாற்றிவிட வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதும் இந்த வாழ்க்கையாக்கி உனக்கு நான் கொடுப்பதும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரங்கள் உனக்கு உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் சட்டென்று ஒரு நொடியில் எந்த ஒரு முடிவுக்கும் என் பிள்ளை நீ வந்து விடாதே. நான் உனக்கு என்ன கொடுக்க நினைத்தேன், நான் உன் கைகளில் என்னவெல்லாம் நடத்த நினைத்தேன் என்பதனை நீ சற்று சிந்தித்து பார். நிச்சயமாக அம்மா உன் முன்னால் கொண்டு வருகின்ற இவர்களை எல்லாம் யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்தப் போகிறார்கள் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். எதிர்பாராத பல மாற்றங்களையும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களையும் நீ உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இனிமேல் உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த அளவிற்கு கொண்டு சேர்க்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். மேலும் மேலும் எதையும் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உன்னோடு உன் தாயானவள் சொல்கின்ற இந்த 3 பேரும் நாளைய விடியலில் உன் இல்லம் தேடி உன்னை காண வருகிறார்கள் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நம்மை சுற்றி அத்தனை சுலபமாக எதுவும் நடக்கவில்லை அல்லவா? இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நாம் என்னவென்று நிச்சயமாக உணரத்தான் வேண்டும். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இது பேரதிசயத்தை கொடுக்கும்.
உன் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவதை இது உறுதிப்படுத்தும். அது மட்டுமல்லாமல் உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. கஷ்டங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வந்துவிட்டது என்று சொல்லி ஒருவர் இந்த வாழ்க்கையை வெறுக்க நினைத்தால் இந்த உலகத்தில் யாராலுமே இங்கு வாழ முடியாது. யாராலும் இங்கு வாழ வேண்டும் என்று நினைக்கவும் முடியாது. ஆனால் கஷ்டங்களை கடந்து வாழ்ந்து விடுவோம் என்ற நம்பிக்கை யாருக்குள் இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நன்மைகளையும் உறுதியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு முறை உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் வேடிக்கையாக இருக்கலாம். இது நடக்குமா என்ற சந்தேகம் கூட உனக்கு உருவாகலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய். நம்பிக்கை கொண்ட என் குழந்தை, நீ நிச்சயமாக வாழ்க்கையில் பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் சரியான பதிலை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஒருவருக்கு இந்த வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றத்தை எப்பொழுது கொடுக்கும் தெரியுமா? நாம் மிகுந்த நம்பிக்கை கொண்டும் இந்த வாழ்க்கையின் மீது அதிக எண்ணங்கள் கொண்டும் நமக்கானது நம்மை தேடி வரும் என்கின்ற உறுதி கொள்ளும் பொழுதுதான் அது நம்மை தேடி வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கானதை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து தர நினைப்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதும், அம்மா இருக்கும் பொழுது எதற்கும் நீ கலங்கக்கூடாது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகவும் தான் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, நாளைய விடியல் என்பது மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல். 3 பேர் ஒரு சேர வந்து உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு நன்மையை தர நினைக்கின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து இன்னொருவரும் வர காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்பதனை நான் சொல்ல சொல்ல நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக என்றும் எந்த சூழ்நிலையிலும் நான் வருவதும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் அல்லவா? எதையும் கடந்து நீ வாழ நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு அற்புதங்களையும் ஒரு சேர கற்றுக் கொடுக்கும் அல்லவா? ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் அல்லவா? இந்த மாற்றங்களை நீ சரியாக உணர்ந்து விட்டால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்வாய். வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று உணர்ந்திடுவாய். உனக்கு இந்த நல்ல வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்க்க வருகின்றவள் உன் தாயானவள் நான் எனும் பொழுது, என் பிள்ளை, எதற்காகவும் நீ கலங்கிட வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை. எதற்காகவும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக துன்பங்களை கொடுத்திட வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி உன்னை தேடி வரக்கூடியவர் யார் என்று உன் அம்மா நான் சொல்லிவிடவா? என் குழந்தையே, இன்றைய தினம் சஷ்டியின் நாள். முருகப்பெருமானை மனதார வணங்கி இருக்கின்றாய். நேற்றைய தினம் உன் அம்மா எனக்கு உகந்த பஞ்சமி நாள். இந்த வராகியை மனதார நினைத்து வஜ்ரகோஷம் என்று என் பிள்ளை நீ சொல்லியிருந்தாய். அதற்கு முந்தைய தினம் சதுர்த்தியின் நாள். இந்த நாளில் விநாயக பெருமானை வணங்கி ஓம் கம் கணபதையே என்று அவரின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தாய். என் குழந்தையே, இப்படியாக இவர்கள் 3 பேரையும் தொடர்ச்சியாக ஒரு சேர உன் இல்லத்தில் நீ வணங்கி இருக்கின்றாய். அப்படியானால் நீ வணங்கியதற்கு பலனை உனக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும் அல்லவா? நீ வணங்கியதற்கான நன்மைகளை அவர்கள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அல்லவா? அந்த நன்மை என்று உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நன்மை என்று உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி என்றும் என்றென்றும் உனக்காக நான் வரக்கூடிய மிக முக்கியமான தருணமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றத்தை கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை
இந்த 3 பேரும் நடத்தி கொடுக்க வங்கள வெள்ளிக்கிழமையானது நாளைய விடியலில் உனக்கு கைகூடி வந்திருப்பதனால் அந்த நாளில் அது நடக்கப் போகிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எதிர்பாராத பல அதிசயங்களை இந்த வாழ்க்கையில் நீ கண்டு கொள்ளப் போகின்றாய். எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய். எல்லா விஷயங்களையும் எண்ணி எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் போக இனி நடக்கக்கூடியதை எல்லாம் என்னவென்று உணர்ந்து விட்டால் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வெள்ளிக்கிழமை நாள் என்பதனால் நிச்சயமாக நாளைய விடியலில் அத்துணை தெய்வங்களும் உன் இல்லத்திற்கு வருவார்கள். குறிப்பாக சக்தி நிச்சயமாக உன் இல்லத்தில் நாளை தங்கி இருக்க வேண்டிய நேரம். அதாவது ஆதிபரா சக்தியானவள் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய நேரம். நாளைய விடியலில் ஒட்டு மொத்தமாக அத்தனை தெய்வங்களையும் உன் இல்லத்தில் நீ உணர வேண்டிய நேரம். மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். வேறு எந்த விஷயமும் இனி உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்காது. இனி எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்காது. ஆனால் நீ நினைத்தால் அத்தனையும் மாற்ற முடியும். இவர்கள் நினைத்தால் உன் வாழ்க்கையில் உன் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க முடியும். அதனால் சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதி செய்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தால் அது போதும். நன்மை எது தீமை எது என்பதனை உணர்ந்து கொண்டு இனி உன்னோடு நான் வருவதை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டால் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நம்பிக்கைகளை உனக்கு கற்றுக் கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். எதையும் கடந்து இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து நீ இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. எதிர்பார முடியாத பல நல்ல மாற்றங்களை நீ கண்குளிர காணத்தான் போகின்றாய். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரும் வெற்றியை என் குழந்தை நீ உணரத்தான் போகின்றாய். கொடுப்பதை இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது எதையுமே என் குழந்தை இந்த வாழ்க்கையில் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா? எதையுமே நான் தருவதை இல்லை என்றுதான் உன்னால் மறுக்க முடியுமா? அம்மா சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு இருக்கிறதா என் பிள்ளையிடம்? என் குழந்தையே, நான் என்றும் என்றென்றும் உனக்கானவள். உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டும் வரை நான் எந்த இடத்திற்கும் சென்று விட மாட்டேன். உன்னை விட்டு அம்மா ஒரு அடி தொலைவும் வேறு எங்கும் நகர்ந்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் நடத்துகின்ற இந்த வெற்றிகளை பெற்றுக்கொள்ள நீ முன்னேறி வந்து கொண்டே இரு. உன்னை சுற்றி நான் கொடுப்பதை நீ உணர்ந்து விட்டால் உனக்கு இனிமேல் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எதிர்பாராததுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி விட்டதே என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற உன் வெற்றியை நீ எப்பொழுதும் உறுதி செய்ய தயாராக இரு. எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எந்த விஷயத்தை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். உனக்காக நான் வருகிறேன் என்பது எப்பொழுதும் உன்னுடைய மனதில் நீங்காத எண்ணமாக இருந்து கொண்டிருக்கட்டும். நல்ல மாற்றங்களை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ உணர வேண்டிய நேரம். உன் தாயானவள் என்றும் என்றென்றும் உனக்காக உன்னோடு பயணிக்கப் போகின்ற நேரம். பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக நாளைய விடியல் உனக்கு கிடைக்கப் போகின்றது. எதை விட்டாலும் நாளைய விடியலில் தெய்வத்தை நினைக்க மறந்து விடாதே. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பது உன் மனதில் நீங்காத விஷயமாக இருக்கட்டும். உன் மனதிற்குள் நீங்காத ஒரு எண்ணமாக இருந்து கொண்டிருக்கட்டும். அத்தனையும் உன்னை சுற்றி உன் வாழ்க்கையை சரி செய்ய வருகிறது என்பதனை மட்டும் மறந்து விடாதே. இனிமேலும்
நீ வருத்தப்பட வேண்டும் என்று நினைத்தால் அம்மாவை நினைத்துக்கொள். எத்தனை தைரியமானவளை உன் தாயாக நீ கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நீ வருத்தப்படலாமா என்பதனை முதலில் யோசித்து விடு. அதன் பிறகு நீ எதையும் செய்யலாம். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.